இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ மக்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கிராமத்தில் இருக்க பிரச்சனையை எப்படி வெளியே கொண்டு வர முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை கனெக்ட் பண்ணாங்க. நம்ம யூடியூப் சேனல் மேலே வந்து நம்பர் இருக்குது. இந்த எடிட்லேயும் உங்களுக்கு நம்பர் வைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்காக இந்த அதுக்குள்ளேயும் இந்த பாலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இதோட ஃபுல் விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாலம் கட்டுறதுக்கான செலவு எப்படி எவ்வளோங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஸ்கிராட்ச் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கார் ஸ்கிராட்ச் ஆனது பாருங்க. இப்ப அந்த கார் எப்படி பொதும்படுறது பாருங்களேன். இதான் சொல்றேன். இப்ப இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வந்து நேராக போய் இறக்க முடியாது. காருங்கிறனால சைட்ல தான் இறக்கி ஆகணும். கரெக்டா வந்து மிடில் பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலத்துக்கு வந்து பள்ளமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லாரி போனாதான் குதிரை கம்ப்ளீட் ஆகல. அதுக்காக இந்த ரோடு எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணுங்க. அது இல்லாம சைட்ல அகலமா போடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு இது பண்ணது. அகலமாவும் அந்த மாதிரி போடல. அந்த இடத்த வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கார் நோட் பண்ணிக்கோ. கார் எல்லாம் வீடியோ. இந்த ரோடு அமைப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்படி வந்து பள்ளமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது லாரி போனாதான் புது ரோடு அப்படின்னா இந்த ஓரத்துல போனாதான் லோடு வண்டி லாரி இந்த மாதிரி ஹெவி வெயிட்டான வண்டி போனாதான் அமுங்கும். ரோடு வந்து கரெக்டா வந்து மிடில் பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலத்துக்கு வந்து பள்ளமா இருக்கு. அன்னைக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஊர்ல வந்துட்டு யாருமே அதை கேட்கவும் இல்லை, அசால்ட்டா விட்டுட்டாங்க. அது ரோடு போட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகல. அதுக்காக இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்க வந்து நமக்கு தெரியும், நம்ம உள்ளூர் நம்ம லோக்கல் இருக்க ஏரியாவுக்கு ஒரு பக்கத்து ஊருக்கு தெரியும். இப்ப வெளில இருந்து வந்தாங்கன்னா இது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ராத்திரி சைடு டேனிங், இங்கிருந்து டேனிங். அதனால வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதோட இங்க பாருங்க எவ்வளவு வண்டி ஸ்கிராட்ச் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கார் ஸ்கிராட்ச் ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல பாலம் போடுவாங்க. இந்த இடத்துல வந்து மண்ணை வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருப்பாங்க. இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க. கான்ட்ராக்ட் போடுறதுனா அந்த மண் வைக்கணும். வலுவான மண்ணா நல்ல மண்ணா வச்சிருக்கணும். அவங்க வைக்கல. என்ன பண்ணாங்கன்னா ஓரத்துல இருந்த மண்ணை எடுத்து வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் கணக்கு கட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டோட மதிப்பு பாருங்க. இந்த பாலம் ஃபுல்லா கட்டுறதுக்கு இங்க மட்டுமே 6,24,000 ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா 294 ரூபா இங்க வேலை பார்க்கறது. அதாவது எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னா இந்த பாலத்துக்கு 245 நாள் வேலை பார்த்துருக்காங்க. மொத்தமா இந்த தொழிலாளர்கள் மட்டும், அதாவது இங்க வேலை பார்த்தாங்க பாலத்துக்கு மட்டும் வந்து 78,185 ரூபா ஆளுக்கு வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கட்டுமான பொருட்கள் இங்க பொருள் எடுத்துருக்காங்கல்ல, ஜல்லி மணல் இது கலந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,420 ரூபா இருக்கு. மொத்தமா டோட்டலா இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,24,000 ரூபா. சோ இது வந்துட்டு நம்மளோட வரி பணம் தான். ஓகே, நீ செலவு பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கூட நல்லா தரமா கட்டி இருக்கலாம். இப்போ வந்து நமக்கே தெரியும் இந்த தண்ணி தேங்க போற இடம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு தெரியும். நீங்க அது தகுந்தப்பல எவ்வளவோ கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிருப்பீங்க. சோ இந்த நல்லாவே பண்ணிருக்கலாம். இப்படி 1 வருஷத்துக்குள்ள இப்படி ஆகுது அப்படின்னா இன்னும் 4 போக இது எப்படி ஆகுதுன்னு தெரியல. இது வந்து வீடியோ எடுத்துக்கிறதுக்கான மெயின் காரணம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து விபத்து பகுதி மாதிரி உருவாகிட்டு இருக்கு. இங்கிட்ட பாத்தீங்கன்னா இதுவும் டேனிங். பகல்ல தெரியும், இருட்டுல வந்து யாருக்குமே தெரியாது இந்த இடம். இப்படி இருக்கும்போது இதை நம்ம தான் வந்து நம்ம ஊரை பாதுகாக்கணும். பாருங்க இப்ப அந்த கார் எப்படி பொதும்படுறது பாருங்க. இதான் சொல்றேன். இப்ப இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வந்து நேராக போய் இறக்க முடியாது. காருங்கிறனால சைட்ல தான் இறக்கி ஆகணும். ஸோ இது வந்து பகல்ல தெரியுது, இருட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து